பார்க்க போகிறது எல்லாமே வந்து நம்ம வெள்ளியை வந்து கட்டின லிங்கம் கொடுத்துருக்கோம். முறையாக வந்து ஜெயநீரில் கட்டி அந்த லிங்கத்தை வந்து நம்ம வெள்ளி கொடுத்து வெட்டியாக்கி நம்ம சேம் அக்ஷயமணி அந்த டாப்பிக்கில் தான் எப்படி இருக்குது பாருங்கள். மணியோட அந்த பிரகாசமும் நம்ம வெளில பண்ணது தான் எல்லாமே முறையாக நம்ம லிங்கத்திலேருந்து பிரித்த ரசம் தான். நம்ம லிங்கத்தை பதங்க ஏற்றி அதுவுமே நம்ம ஜெயநீர் விட்டு தான் அரைக்கிறோம். லிங்கத்தை வந்து நம்ம ஜெயநீர் வந்து முன்னீர்னு வரும், அதை நம்ம சேரி வச்சுட்டு அதை தான் விட்டு அரைக்கிறது. விட்டு அரைச்சி பதங்க பானையில் வந்து பதங்கேற்ற சொல்ல வந்து நம்மளுக்கு ரசம் கிடைக்கும். அதை மேற்கொண்டு நம்ம மூலிகையில் சுத்தி பண்ணுறது இல்லை எண்ணெய் குடிக்கிறோமோ சாரணி கொடுத்து முறையாக செய்யப்பட்ட ரசங்கள். அதுதான் இந்த தன்மைக்கு வந்து நம்ம நல்லா ஒளி வீசுறதுக்கும் அதில் எந்த கல்மிஷன் இல்லாமையும் என்றைக்கும் நிறமாகாமல் இருக்கிற காரணம் அதுதான். இதில் வந்து நம்ம அடுத்த ஆய்வில் வந்து கட்டின தாளத்தை கொடுத்து பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து கட்டின லிங்கம் கொடுத்து பண்ணது. ஆனால் ஆய்வில் பார்த்திங்கன்னா வெட்டியார சொல்ல வந்து ஆசிட்டுக்கு உரம் நிற்குது. இதை நயமாக மாற்ற சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்துக்கு வரல. அதனால் மருத்துவத்துக்கும் இது ஒரு ஆசிரியர் தியானத்துக்காக கேட்டிருக்காங்க. இந்த மணியில் வந்து அது ஒன்று ஒன்றுமே அதை நல்லா ஜூம் பண்ணி காட்டினாலுமே தெரியும் பாருங்கள் அதோட அந்த ஒளிரும் தன்மை. இப்போ இது எல்லாமே வந்து அந்த மூலிகளை சாரணை கொடுக்க அந்த எல்லாமே கல்மிஷன் நீங்கி சுத்தமான அந்த ஒளிரும் தன்மை ஏற்படுது. இப்போது இந்த சீசன் வந்து கொட்டக்கரந்தை வரும் நம்ம ஏரியாவில் வந்து அதை கொண்டு நம்ம ரசமணி சுருக்குறது. ஏற்கனவே போன வருஷமும் அதை எடுத்து தான் நிறைய ஒரு 20-30 லிட்டர் வந்து எடுத்து காடியாகவும் வச்சுருந்தோம். இந்த வருஷம் நமக்கு கிடைக்கும். அது மூலியமாகவும் ரெண்டாவது வந்து இப்போ வெள்ளை நீர் மூலியம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நம்ம ரசமணி சாரணை கொடுக்குறது எல்லாமே பின் வரும் வீடியோவில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம போடலான்னு இருக்கிறோம். ஏன்னா இந்த மெட்டல் எல்லாமே நயமாக தான் இருக்குது. நம்ம பியூரிட்டியாகவும் பல்லில் கடிச்சா பல் இறங்குற அளவுக்கு இது குவாலிட்டி நல்லா அந்த நயம் இருக்குது. ஏன்னா அந்த சிலது நான் ஏற்கனவே வந்து உலோகங்களை பற்றி போட்டிருக்கேன். சில உலோகங்கள் பாசனம் கொடுத்து வெட்டியானாலும் ஆசையில் நிற்கும், அந்த ஈய சத்து இருந்தாலும் ஆசையில் நிற்கும், நம்ம முன்னாடியிலே தெரிஞ்சிடும். அதுபோல் வந்து நம்ம இந்த முறையில் கட்டி கொடுக்க சொல்ல வந்து வெட்டியார சொல்ல தான் அது ஆசிட் உரைக்கு நிற்கிறது தவிர மற்றபடி அதை நம்ம இந்த ரசமணி டாப்பிக்கில் கொடுக்க சொல்ல வந்து இது எல்லாமே வந்து பால் சுபாவம் தான் வருது. அதனால் நம்ம மெயினாக வந்து ரசவாதத்துக்கு போல் அதிகமாக நம்ம ரசமணி ஆய்வுகளும் சின்ன சின்ன ஆய்வுகளை பண்ணிட்டு வரோம். இது சேம் பார்த்திங்கன்னா ரசித வெள்ளின்னு கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா அக்ஷயமணி வெள்ளியை வெட்டியாக்கி கந்தம் கொடுத்தெல்லாம் போட்ட மாதிரி நம்ம லிங்கம் கொடுத்து வெட்டியாக்குற அந்த கான்செப்ட்லேயே வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையிலிருந்து பாஸ்கரன்.